டைட்டான் ஷேர் வந்து பென்னி ஸ்டாக்காக தான் வந்தது. 1999ல் 4 ரூபீஸ்லேருந்து வந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 100 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரிட்டர்ன் வந்து எங்கேயோ போயிருக்கும். இன்றைக்கி அதோட ப்ரைஸ் வந்து 3621. ஸோ நீங்கள் பென்னி ஸ்டாக்கை வந்து இயர்லியாக நீங்கள் வந்து அனாலிஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய பென்னி ஸ்டாக்கும் டைட்டான் கம்பெனி மாதிரி வளரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் இமாம். என் பேர் இமாம். நான் வந்து ஸ்விங் ட்ரேடர் ப்ளஸ் லாங் டர்ம் இன்வெஸ்டர். சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் தி எண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் டிப்ஸு எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். ப்ளீஸ் நான் உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஸ்க்ரீனில் வந்து இப்போ நான் வந்து டிக்கெட் டேப் யூஸ் பண்ணுறேன் இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு, பென்னி ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 5137 லிஸ்டட் கம்பெனி இருக்குது மார்க்கெட்டில். ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஸ்டாக் யூனிவர்ஸ் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா நிஃப்டி 500 ஸ்டாக் யூனிவர்ஸ் வச்சுக்கிறோம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் அதனோட டெஃபினேஷன் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து பென்னி ஸ்டாக்குடைய ப்ரைஸை பற்றி நம்ம வந்து இதை பற்றி ஃபில்டர் பண்ணுது. ஓகேயா? ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் நான் என்ன போகிறேன்னா 0 to 50 கொடுத்தா கிட்டத்தட்ட 1914 ஸ்டாக்ஸ் வரும் பென்னி ஸ்டாக். ஓகேயா? அதாவது இது இந்த ஃபில்டர் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா, பென்னி ஸ்டாக்கோட டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ணாக்கா பல வெப்சைட் வந்து பல மாதிரி சொல்கிறாங்க. இப்போ க்ரோ வெப்சைட்டில் பார்த்தாக்கா 0 to 20ங்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் பார்த்தாக்கா 0 to 30ங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு மிட் லெவல் நம்ம வச்சுட்டா கூட நம்மளுக்கு வந்து அதாவது 0 to 50 க்ளோஸ் ப்ரைஸ் எது இருக்குதோ அதெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக். ஓகேயா? இந்த இருக்குது பென்னி ஸ்டாக். ஓகே, இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஃபில்டர் என்னென்னா, பென்னி ஸ்டாக் வந்து நான் வந்து எந்த ஸ்டாக்கை நான் வந்து அனாலிஸ் எடுக்க ஆசைப்பட்றேன்னா, மினிமம் கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1000 இருக்கணும். 1000 எப்போ நம்ம வச்சோமோ இந்த சின்ன கம்பெனிலாம் சின்ன கச்சடா கம்பெனி 5 கோடி 6 கோடி இருக்கிற கம்பெனி எல்லாமே போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ 59 கம்பெனி தான் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஸ்டார்டிங் வந்து 1000 crore தான் வச்சுக்கிறேன். 1000 crore டு அபவ். ப்ரைஸ் வந்து பிலோ 50 வச்சாச்சா? இது மார்க்கெட் கேபிட்டல் முடிஞ்சு. அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆட் பண்ணுவோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதுக்கப்புறம் பிளட்ஜ்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சுல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ப்ரொமோட்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு யாருன்னு புரிஞ்சுக்கும். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்து அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ், அவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். அந்த கம்பெனியை ஆரம்பித்தாங்கல்ல, இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க, இவங்களுடைய ஓனர்ஸ் தான் ப்ரொமோட்டர்ஸ். அது அப்படின்னு பேர். ஓகேயா? ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அவங்களுடைய அந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ ஸ்டேக் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. சில கம்பெனியில் நம்ம வந்து எது ஃபில்டர் 59 எது ஃபில்டர் பண்ணணும்னா மோர் தென் 50% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம வந்து நான் வைக்கிறேன். நான் எதுக்கு நான் வைக்கிறேன்னா, மோர் தென் 50% எதுக்கு நான் வைக்கிறேன்னா, சில கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0 இருக்கும், அல்லது 5 இருக்கும், அல்லது 6 இருக்கும், அல்லது 10 இருக்கும், அல்லது 20 இருக்கும். அந்த கம்பெனிலாம் ஓகே. லார்ஜ் கேப் இருக்குல்ல, அதுக்கு ஓகே. உதாரணம் நான் வந்து ஸ்கிரீனரில் போகிறேன். அதில் வந்து இன்ஃபோசிஸ் பற்றி வச்சுக்கலேன். இன்ஃபோசிஸ் பாருங்கள், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 14.7 இருக்குது. இது வந்து லார்ஜ் கேப் கம்பெனி. இது வந்து அதாவது இந்த ஹைலி பப்ளிக் ஓன் கம்பெனி. லார்ஜ் கேப் கம்பெனிக்கு வந்து ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அனாலிஸ் பண்ணுறது வந்து பென்னி ஸ்டாக்குங்கிறது வெரி வெரி ஹை ரிஸ்க்கு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை வந்து ஒரு நாள்லேயே வந்து அப்படியே ஓய்ப்பு ஃபுல்லாக காலி பண்ணக்கூடிய இது உண்டு. ஒரு ஹை ரிஸ்கியான எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கி. அதனால தான் நான் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% என்னென்னா, இந்த கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 50% மேலே ஹோல்டிங் வச்சுக்கிறாங்களா? ஏன் அப்படி நம்ம இந்த ஒரு ஃபில்டர் கொடுக்குறோம்னா, கம்பெனி மேலே இவங்களுக்கு ஃபஸ்ட் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ஹோல்டிங் வச்சுக்கிறாங்க. கம்பெனியோடைய ஃபியூச்சர் நம்மளை விட
கம்பெனியோடைய ஃபியூச்சர் எப்படி ரன் ஆகுங்கிறது அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் அதிகம் தெரியும். அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஹோல்டிங் வச்சுருக்காங்க கம்பெனி மேலே, அவங்க ஃபஸ்ட் நம்பி வச்சுருக்காங்க காட்டுறது தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிளட்ஜ்டு ப்ரொமோட்டர். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜ்டு வந்து பிளட்ஜுன்னு என்னென்னா, அந்த இந்த இந்த 28 கம்பெனியில் வந்து யார் எந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணி வரக்கூடாது. பிளட்ஜுன்னு அடமானம் வைக்கிறது. அவங்களுடைய அந்த ஷேர் ஹோல்டர் இருக்குல்ல, ஷேர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அவங்க என்ன செஞ்சுவாங்க, கம்பெனி வந்து கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது ரொம்ப ஃபைனான்சியலாக வீக்காக இருந்தாலோ அவங்க என்ன செய்வாங்க, பேங்க்கில் வந்து தன்னுடைய அந்த ஈக்குவிட்டியை வந்து அடமானம் வச்சுருவாங்க. அப்படி அடமானம் அப்படி அடமானம் வச்ச கம்பெனி வந்து பிளட்ஜ் பண்ணாமல் இருக்கா, நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், பென்னி ஸ்டாக் இருவாசி பிளட்ஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 5% தான் இருக்குன்னு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த இப்போ வந்து 28 இருந்துச்சு, இப்போது 70 வைக்கிற பாருங்க. 28 இருந்துச்சுல, இப்போ வந்து நம்ம வந்து பிளட்ஜ் இருக்கக்கூடாது. பிளட்ஜ் வந்து இருக்கலாம், ஆனால் கம்மியாக இருக்கணும். 5% மேலே அந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், ஃபில்டர் வந்து 5 கொடுக்குறோம். கொடுத்துட்டாக்கா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 பென்னி ஸ்டாக் தான் கையில் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம இதோடு முடிஞ்சா கேட்டால், இது இப்போ நம்ம வந்து என்னோட கேட்டிங்கன்னா இது வாங்கலாமா கேட்டாக்கா இன்னும் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மேக்ஸிமம் ஃபில்ட்ரு முடிஞ்சு முக்கால்வாசி ரிஸ்கியான இதெல்லாம் நம்ம தள்ளியாச்சு. இதோட ரேட்டு 1 இயர் ரேட்டு வந்து 13. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் 69 ரிட்டர்னு 1 இயரில். ஸ்ரீச் ரேணுகா சுகர்ஸு 15% ரிட்டர்னு. ஜெய்பார் டெக்ஸ்டைல்ஸ் 12% ரிட்டர்னு. டிரான்ஸ்ஜெண்டர் ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன் கொடுக்குது. இன்னும் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணணும். அந்த என்ன ஃபில்டர்னா, இது இந்த கம்பெனி எல்லாமே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது, அதாவது செல்லர் பையர் செல் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு ஃபில்டர் நான் ஆட் பண்ணுறேன். அது என்னென்னா லிக்விடிட்டி ஃபில்டர். வால்யூம் வந்து செக் பண்ணுறது. வால்யூம் நான் என்ன செய்கிறேன், 3 month அவரேஜ் வால்யூம். வந்து ஹையில் கொடுக்குறேன். ஹையில் கொடுத்துட்டாக்கா இது இந்த பாருங்களேன், இது வந்து லோ கொடுத்தாக்கா ஒன்று தான் வரும். இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்கியான கம்பெனி. இது ஹை கொடுத்தா கிட்டத்தட்ட 22 வருது. நம்ம என்ன செய்யலாம்னா, மினிமம் வந்து 1 lakh 3 month 1 lakh மேலே ட்ரேடு பண்ணுற கம்பெனி எதுன்னு வந்து ஃபில்டர் பண்ணுறது. இதில் வந்து 20 இதுக்கு இது எல்லாமே ஹை லிக்விடிட்டி. சரி, சப்போஸ் நீங்கள் வந்து பென்னி ஸ்டாக் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்க்குறீங்க அல்லது மணி கவுண்டரில் பார்க்குறீங்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வால்யூம் இல்லாத கம்பெனி எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த இடம் நான் ஒரு இது வச்சுக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. என்னென்னா, இந்த இதில் தப்பாரியாங்கிற ஒரு கம்பெனி பென்னி ஸ்டாக்கு. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 4 ரூபா. இங்கே பாருங்கள், இதில் வந்து பையர் செல்லர் இல்லை பாருங்கள், அதாவது படி மாதிரி போகுது. இது வந்து லிக்விடிட்டி இல்லை. வால்யூம் பாருங்கள், வால்யூம் வந்து 250, 1000, 500, 200 இப்படிலாம் நம்ம இந்த இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கை விட்டு சீக்கிரம் வெளியாக முடியாது. ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா, கிராஸாக வந்துச்சுன்னா நீங்கள் வெளியாக முடியாது. அதாவது டிரான்சாக்ஷன் வந்து வால்யூம் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வால்யூம் 3 month அவரேஜ் வால்யூம் வந்து 1 lakh மேலே இருக்கிறது. நம்ம இது வந்து இது எல்லாமே இந்த லிஸ்ட்டாக வைக்கிற எல்லாமே ட்ரேடிங் ஆகக்கூடிய, நல்ல ட்ரேடிங் ஆகக்கூடிய, நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ். ஓகேயா? ஓகே, இதோட நம்மளுடைய கிரைட்டீரியா வந்து நம்மளுக்கு பேசிக் கிரைட்டீரியா முடிஞ்சு, அடுத்தது இந்த பென்னி ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதை நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ், இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பென்னி ஸ்டாக்கை இப்போ ஜெனரலாக ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து இண்டிவிஜுவலாக பண்ண போகிறோம். சில கிரிட்டீரியா இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் வாட்ச் அன்டில் த எண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் த நாலேஜ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேசிக் ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இந்த 22 பென்னி ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன முக்கியமான 4 ஃபில்டர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து EPS, இயர்னிங் பெர் ஷேர். EPSங்கிறது என்னென்னா, ஒரு ஷேரு வந்து எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குது. அது வந்து கடந்த நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா,
எனக்கு வந்து எனக்கு நீங்கள் கேட்கலாம் இபிஎஸ்லாம் எப்படி சார் பெனிஸ் டேக்கில் வரும்? பெனிஸ் டேக்கில் வந்து நீங்கள் வந்து பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியா இல்லை ஸ்மால் கம்பெனி மிட் கேப் கம்பெனியா இபிஎஸ் ஆட் பண்ணி கேட்கலாம். நான் என்ன ஆட் பண்ணேன்னா இபிஎஸ் வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து 15 அல்லது 30 அப்படி கிடையாது. அட்லீஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும். லாஸ்ட்டு ஃபைனான்ஸ் இயர் 4 குவார்ட்டர் இருக்குல்ல, லாஸ்ட் இயரில் பாசிட்டிவாக இருந்தால் போகும். இபிஎஸ் பென்னி ஸ்டாக்ஸ் வரேன் 0 கொடுக்குறேன். கொடுத்துட்டாக்க வச்சிங்களேன், இதில் வந்து அதாவது இந்த 22ல் 12 தான் இருக்குது இபிஎஸ் பாசிட்டிவ். லாஸ்ட் ஃபைனான்ஸ் இந்த கம்பெனி தான் இருக்குது, 12 ஸ்டாக் தான் இருக்குது. அடுத்த ஒரு ஃபில்டர் கொடுக்குறேன். அது என்னென்னா ROI, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாக்க ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கிது, அதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது வந்து வாரன் பஃபெட்டுடைய முக்கியமான ஒரு ஃபார்முலா. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதே தான் நான் வந்து 22, 12, 30 இப்போ இன்ஃபோசிஸில் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இன்ஃபோசிஸில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள், ROI வந்து 31. இதான் லார்ஜ் கேப் கம்பெனிக்கு எதிர்பார்க்கணும். பென்னி ஸ்டாக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டிக்கு என்ன செய்யலாம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அட்லீஸ்ட் நாட் ஷுட் பி நெகட்டிவ். ஓகேயா? ஸோ 0 கொடுக்குறேன், பாசிட்டிவ். அதில் வந்து 10 கிடக்குது, 10 தாங்க ஃபில்டர் ஆகுது. ஓகே, இந்த பென்னி ஸ்டாக்கில் இப்போ இத்தனை ஃபில்டர் கொடுத்தாச்சு. நம்ம வந்து PE க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 50 கீழே பென்னி ஸ்டாக்கு. நம்பர் 2 வந்து PE ரேஷியோ. நம்ம PE ரேஷியோ கொடுக்கல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% மேலே இருக்குன்னு. 3 வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0 பிளட்ஜிங் இருக்குன்னு, அல்லது ஷுட் நாட் பி மோர் தென் 5% பிளட்ஜு. அப்புறம் வால்யூம் நல்ல பையர்ஸும் செல்லர்ஸும் அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு பென்னி ஸ்டாக்காக இருக்குன்னு. இபிஎஸ் பாசிட்டிவ் இருக்குன்னு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாசிட்டிவ் இருக்குன்னு. ஷுட் நாட் பி நெகட்டிவ். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்டர், ஒரு முக்கியமான ஃபில்டர் என்னென்னா அது வந்து டோட்டல் ரெவன்யூ. அட்லீஸ்ட் வந்து கரண்ட் ஃபைனான்சியல் இயரில் வந்து ரெவன்யூ வந்து பாசிட்டிவ் இருக்கணும். ஷுட் நாட் பி நெகட்டிவ். ஓகே, இப்போ இது 0 இருக்குல்ல, அப்போ வந்து 0 கொடுத்துருவோம். 0 கொடுத்தாக்க கிட்டத்தட்ட 10 இருக்குது. அப்போ அதே 10 தான் வருது. ஓகே, இது வந்து அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின், NPM. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து மைனஸ் இருக்கக்கூடாது, 0 இருக்கணும் அட்லீஸ்ட். அதே 10 வருது. ஓகே, இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக உள்ள கம்பெனி வந்து பென்னி ஸ்டாக்கில் வந்து இந்த 10 இருக்குது. ஓகே, இந்த 10 கம்பெனியில் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எப்படி அனாலிஸ் பண்ணுறது. நாங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஷேர் எடுக்கிறேன். இந்த 10 கம்பெனியில் வந்து நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன்னா ட்ரைடன்ட் எடுப்போம். ட்ரைடன்ட். ஓகே, இந்த ட்ரைடன்ட்டை வந்து எடுத்த பிறகு முதல்ல நம்ம வந்து ஃபைனான்ஷியல் வந்து இபிஎஸ், இயர்னிங் பெர் ஷேர், நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 4 அதாவது 4 வருஷத்தோட இபிஎஸ் எடுப்போம் டிபிஎஸ்சில். இது அப்படி என்ன செய்கிறேன், எக்ஸலில் கொண்டு போகிறேன். எக்ஸலில் கொண்டு போய் இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ இந்த 4 வருஷத்தினோட இபிஎஸ் வந்து இந்த ட்ரைடன்ட் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இதனுடைய அவரேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரைடன்ட்டுடைய இபிஎஸ் எவ்வளோன்னு இது அவரேஜ் கண்டுபிடிப்பா ஒரு ஃபார்முலா ஈக்குவல் டு அவரேஜ் இப்போ ட்ரைடன்ட்டுடைய அவரேஜ் இபிஎஸ் வந்து கடந்த 4 வருஷத்தில் வந்து 0.94 ருபீஸ் வருது. இதுதான் ட்ரைடன்ட் வந்து ஒரு 4 வருஷத்தினுடைய அவரேஜான இபிஎஸ் இவ்வளோ தான் இருக்குது இபிஎஸ். ஓகேயா? ட்ரைடன்ட் ஷேருடைய. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதனுடைய ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லுது. இப்போ ட்ரைடன்ட்டுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 37.71 ரூபா. ஓகேயா? இதனுடைய ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபேர் வேல்யூ இந்த இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்றும் இல்லை.
இந்த ட்ரைடன்ட் ஷேர் வந்து எந்த செக்டரில் வருது? இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, தெரியுதா? இண்டஸ்ட்ரி வந்து செக்டர், இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் வரும். கம்பெனிஸ் லிமிடெட் இஸ் டெர்ரி டவல் யான் வெட் ஸ்ட்ரா பேஸ்டு பேப்பர் மேனுஃபேக்சர், இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வரும். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுடைய செக்டர் பி என்னன்னு, செக்டர்னா இந்த டெக்ஸ்டைல் செக்டர் இதில் அதனுடைய பி என்ன? பி வந்து இதில் இங்கேயே போட்டுப்பாங்க, இதை பாருங்க, இந்த இருக்குது செக்டர் பி வந்து 41.32. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு 41. இது வந்து செக்டர் பி. இப்போ வந்து செக்டர் பி இருக்குல்ல, இதை வந்து மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த இபிஎஸை வந்து செக்டர் பி மல்டிப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கிடச்சிடும். இதுதான் அவரேஜ் இபிஎஸ் 0.94. இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபேர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஈக்குவல் டு இன்ட்டு செக்டர் பி, வந்து செக்டர் பியால் பெருக்கினாக்கா நமக்கு ஃபேர் வேல்யூ கிடச்சிடும். ஃபேர் வேல்யூ 39 ரூபா. இப்போ வந்து ட்ரைடன்ட் ஷேர் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது? 37 ரூபா இருக்குது. அப்போனா செக்டரை விட செக்டர் பி வந்து 38, செக்டர் பி இங்கே 39. ஆனால் ட்ரைடன்ட்டுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 37. அப்படின்னா செக்டரை விட கம்மியாக இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு பாசிட்டிவ். எந்த ஒரு ஸ்டாக்கும் அந்த செக்டருடைய அவரேஜ் செக்டர் பியை விட அதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து ஓவர் வேல்யூ. இப்போ நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கிடச்சிருச்சு. ஃபேர் வேல்யூ வந்து 39 ரூபா. ஆனால் ஃபேர் வேல்யூ விட கம்மியாக தான் நம்மளுக்கு இது நம்மளுடைய அந்த ட்ரைடன்ட் ஷேர் வந்து இது இந்த ட்ரேடட் இருக்குது. அப்படின்னா ஃபேர் வேல்யூ வந்து 39, அந்த ஃபேர் வேல்யூவோட சீப்பாக தான் கிடைக்கிது. ஆனால் பென்னி ஸ்டாக்கு பொறுத்தவரை நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம ஆட் பண்ணி அதை கழிச்சா தான் அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குல்ல, அதை நம்ம வந்து கழிச்சு வரக்கூடிய ரிசல்ட் தான் அதனுடைய உண்மையான ப்ரைஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம வந்து வாரன் பஃபெட் வந்து 30% வைப்பார், 30%. அதே மாதிரி நம்ம வந்து பென்னி ஸ்டாக் வந்து 30% வைக்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 30%. 30 நம்ம வச்சுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் இது ஃபயர் வேல்யூ இருக்குல்ல, அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அசல் வேல்யூ கிடச்சிடும். இது எப்படி பண்ணுறதுன்னா ஈக்குவல் டு ஃபேர் வேல்யூ மல்டிப்ளை பை 30% போட்டுக்கோம்ல, அது 0.30, 11 ரூபா. அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 30% நம்ம வச்சுட்டாக்கா 11 ரூபா கிடைக்கிது. அப்போ வந்து இதனுடைய அசல் ப்ரைஸ் என்ன? நம்ம ட்ரேடட் ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸ்க்கு தான் வாங்கலாம்னா ஃபைனல் ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் டு பை இந்த இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிற 30%, அது எவ்வளோது? 11 ரூபா. கழிச்சிட்டாக்கா இதுதான் 27 ரூபா 40 ரூபா 27 ரூபா 40 காசு வந்தாக்கா ட்ரைடன்ட் ஷேர் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பென்னி ஸ்டாக்கா. ஓகே, இப்போ வந்து இதனுடைய இது எவ்வளோது? 37 ரூபா இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கழித்து பார்த்தாக்கா கூட தான் இருக்குது. நம்ம ட்ரேடன்ட் ஷேர் வந்து வீக்லி கண்டில் போட்டாக்கா 27 ரூபா வந்துருக்கு பாரு கரெக்டாக. இந்த சப்போர்ட்டில் எனக்கு வந்தாக்க நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இமாம் சார், நீங்கள் வந்து 5171 கம்பெனி இருந்துச்சு, அதில் வந்து இவ்வளோ ஃபில்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கடைசியாக 10ல் கொண்டு வந்துட்டீங்க. அந்த 10லையும் நம்ம வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாதா கேட்டாக்கா, பென்னி ஸ்டாக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பென்னி ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்கியானது. பை அண்ட் ஃபர்கட் கிடையாது. இப்போ இன்ஃபோசிஸு இதெல்லாம் ப்ளூ சிப் கம்பெனிஸ். இந்த இன்ஃபோசிஸு டிசிஎஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தூங்கினா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா பை அண்ட் ஃபர்கட் கம்பெனி, இந்த ப்ளூ சிப்ஸ் கம்பெனி சொல்கிறாங்கல்ல அது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து என்னுடைய அட்வைஸ். இது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இன்னொன்று நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இது வந்து என்னுடைய அனாலிசிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படி உங்களுக்கு புரியும்.
அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை ஷோ பண்ண தவிர இது வந்து இந்த பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னுடைய இது ஐடியா ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த 10 ஸ்டாக்கில் வந்து நம்ம உதாரணமாக உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேபிட்டல் வந்து பென்னி ஸ்டாக்கில் வந்து ஒரு 25,000 வச்சுக்கலாம். 25,000 பென்னி ஸ்டாக்கில் உங்களுக்கு கேபிட்டல் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பென்னி ஸ்டாக்கில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 50,000 வச்சுக்கிறீங்க பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே லார்ஜ் கேப்பில் இருக்கணும், மிட் கேப்பில் இருக்கணும், ஸ்மால் கேப்பில் இருக்கணும். பென்னி ஸ்டாக்கில் வந்து கம்மியாக இருக்கணும். வாரன் பஃபெட் சொல்லுவார், டோன்ட் புட் ஆல் யுவர் மணி இன் ஒன் பக்கெட் பாரு. அதாவது உங்கள் பணத்தை வந்து ஒரே முட்டையில் வைக்காதீங்க, ஒரே டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரையும் டைவர்சிஃபிகேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், டைவர்சிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 ஸ்டாக்கில் வந்து 5,000 போட்டு நீங்கள் வந்து வச்சிங்கன்னு வச்சிங்களேன். பிரித்து வச்சாக்கா நீங்கள் 9 ஸ்டாக்கு வந்து லாஸ் கொடுக்குது உங்களுக்கு. ஆனால் ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து பெரிய ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த 9 ஸ்டாக்கோடைய லாஸை வந்து இந்த ஒரு ஸ்டாக் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய ஐடியா வந்து டைவர்சிஃபிகேஷன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரையும் உங்களோட கேபிட்டல் வந்து 50,000 பென்னி ஸ்டாக்குனா அதில் வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கள். 50,000 வந்து ஒரே ஸ்டாக்கில் போடாதீங்க. ஓகேயா? இதுதான் என்னுடைய ஐடியா. இது வந்து இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் செபி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. என்னுடைய அனாலிசிஸை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய நாலேஜ் தெரியட்டும், எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியட்டும். நான் யூடியூபுக்கு புதுசு, அதனால் உங்களுடைய லைக்கோ, உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.